ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இப்போ பாவக்காய் அள்ளி கொட்டியாச்சு. பாவக்காய் அள்ளி கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை கண்டுபிடிங்க. தூணிலும் இருக்கான் திரும்பியும் இருக்கான், இது எல்லாத்துக்குமே தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காயில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சிறிதளவுக்கு சேர்த்துக்கலாம். சிறிதளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பாவக்காய் செய்யப்படுங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் சுருள நல்லா வதக்கியாச்சு. ரசக்காய் இருந்தால் பாவக்காய், இனிப்பாக இருந்தால் தேவைக்காய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.